குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர். ஐ எம் லட்சுமிநாதன், இஸ் அழகேசன். இன்றைக்கி நம்ம வந்து இன்ட்ராக்டிவ் பார்ட்டிசிபேட் லேர்னிங்கில் வெல்டிங்லேருந்து சில கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட்னா வெல்டிங் கரண்ட் வந்து லோவாக இருந்தால் எப்படி இருக்கும், ஹையாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ ஒரு வெல்டிங் பண்ணும்போது நம்ம வந்து ஏசி சோர்ஸோ டிசி சோர்ஸோ யூஸ் பண்ணுவோம். அது வந்து கரெக்டான அமௌண்ட் ஆஃப் கரண்ட் யூஸ் பண்ணணும். அப்படி லோவாக இருந்தால் ஹையாக இருந்தால் நம்ம வெல்டிங்கில் என்ன டிஃபெக்ட் ஏற்படும் அப்படின்னா, ஸோ வெல்டிங் கரண்ட் வந்து லோவாக இருந்துச்சுன்னா எக்ஸசிவ் பீலிங் ஏற்படும், புவர் பெனட்ரேஷன் இருக்கும், எலக்ட்ரோடு வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஸோ பெனட்ரேஷன் வந்து டெப்த் ஆஃப் பெனட்ரேஷன் வந்து புவராக இருக்கும், மோர் எலக்ட்ரோடு வந்து வேஸ்ட் ஆகும். வெல்டிங் கரண்ட் வந்து ஹையாக இருந்தால் எப்படி? அதுவே வெல்டிங் கரண்ட் வந்து ஹையாக இருந்தால் எக்ஸசிவ் ஸ்பர்டர் நடக்கும். அதாவது வெல்டிங் வந்து தெரித்து வந்து புள்ளியாக வந்து பேஸ் மெட்டலில் ஃபார்ம் ஆகிடும். அடுத்து அண்டர் கட்டிங் நடக்கும். எட்ஜில் வந்து ஓவராக மெல்ட் ஆகி பேஸ் மெட்டலே மெல்ட் ஆகிறதா வந்து அண்டர் கட்டிங்கு. இர்ரெகுலர் டெபாசிட் நடக்கும். ஸோ ஃபில்லர் வந்து ப்ராப்பரான டெபாசிட் ஆகாது, இர்ரெகுலராக இருக்கும். ஸோ வெல்டிங் கரண்ட்டை பொறுத்து வெல்டிங் கரண்ட் லோவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸசிவ் பீலிங் இருக்கும், புவர் பெனட்ரேஷன் இருக்கும். வெல்டிங் கரண்ட் வந்து ஹையாக இருந்தாலும் எக்ஸசிவ் ஸ்பர்டர் நடக்கும், தெரிக்கும், அண்டர் கட்டிங் நடக்கும். ஸோ இந்த ரெண்டுலேயுமே வந்து எலக்ட்ரோடு வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வெல்டிங் கரண்ட்டில் லோ ஹையில் இருந்து இந்த டிஃபெக்ட் நடக்கும் தெரிஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து வெல்டிங் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ வெல்டிங் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருந்தால் எக்ஸசிவ் பீலிங் நடக்கும், ஓவர்லேப்பிங் நடக்கும், வித்தவுட் பெனட்ரேஷன். ஸோ பெனட்ரேஷன் வந்து நடக்காமையே பேஸ் மெட்டல் வந்து ஓவர்லேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே வெல்டிங் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்மால் பீட் ஃபார்ம் ஆகும், வீக் வெல்டு. ஸோ வேகமாக போகிறதுனால வெல்டோட திக்னஸ் வந்து பீடாவோட திக்னஸ் வந்து சின்னதாக இருக்கும், வீக் வெல்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயுமே நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோடு வந்து வேஸ்டேஜ் ஆகும். வெல்டிங் ஸ்பீடில் வந்து ஸ்லோவாக இருந்தால் ஓவர்லேப்பிங் வித்தவுட் பெனிட்ரேஷன் ஆகாமல் ஓவர்லேப் ஆகும். நெக்ஸ்ட்டு வெல்டிங் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருந்தால் அங்கே வீக் வெல்டு, இது ரெண்டுத்துலையுமே என்ன ஆகும்னா எலக்ட்ரோட் வேஸ்ட் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்க் லென்த் டூ ஷார்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், டூ லாங்காக இருந்தால் எப்படி? ஸோ ஆர்க் லென்த் அப்படிங்கிறது டிப் ஆஃப் எலக்ட்ரோட்லேருந்து சென்டர் ஆஃப் கிரேட்டர் வரையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆர்க் லென்த் இருக்கும். அந்த ஆர்க் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரோட் போய் பேஸ் மெட்டலோட ஸ்டிக் ஆகிக்கும், ஸோ ஒட்டிக்கும். இதுதான் இதோட மெயின் ட்ராபேக். அடுத்து வந்து பேஸ் மெட்டல் நாட் மெல்ட் அண்ட் புவர் ஃபியூசன். ஸோ பேஸ் மெட்டல் சரியாக மெல்ட் ஆகிறதுனால டெபாசிட் ஆகிறது ஃபியூசன் வந்து வெரி புவராக இருக்கும், கேஸ் ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர்க் லென்த் டூ லாங்காக இருக்குது. அதே வந்து ஆர்க் லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லார்ஜ் குளோபுலர் ஃபார்மேஷன் நடக்கும், இர்ரெகுலர் பேட்டர்னில் வெல்டு வந்து ஃபார்ம் ஆகும். இதுலேயும் வந்து புவர் ஃபியூசன் இருக்கும். ஃபியூசன் நடக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வெல்டு வந்து இதெல்லாம் இர்ரெகுலர் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும். ஆர்க் லென்த் டூ ஷார்ட்டாக இருந்தால் அங்கே வந்து எலக்ட்ரோட் ஸ்டிக்கிங் ரெண்டு ஒட்டிக்கும், அங்கே வந்து பேஸ் மெட்டல் வந்து ஒழுங்காக மெல்ட் ஆகாது, அதனால் புவர் ஃபியூஷனால் அங்கே வந்து ஒழுங்காக மெட்டல் ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு டூ லாங்காக இருந்தால் லார்ஜ் குளோபுலர் ஃபார்மேஷன் இருக்கும், இர்ரெகுலர் பேட்டர்ன், புவர் ஃபியூஷன். அங்கேயும் வந்து ஃபியூஷன் ரொம்ப மோசம். ரெண்டுலேயுமே வந்து ஃபியூஷன் கம்மியாக இருக்கும். இங்கே ஃபியூஷன் கம்மியாகிறதுனால கேஸ் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும், இங்கே இர்ரெகுலர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். நம்ம அழகேசன்லேருந்து வெல்டிங்லேருந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ அழகேசன். தேங்க்யூ சாம்பியன். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.